எஸ், இப்போ ஃப்ரெஷர்ஸை கம்பெனிஸ் ஹையர் பண்ணுற ப்ராசஸ் வந்து டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டு தான் வருது. அண்ட் இந்த ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்ட நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது பேஸ் பண்ணி ப்ராப்பராக லேர்ன் பண்ணி அவங்களால ஒரு நல்ல கம்பெனியில் ஆஸ் அ ஃப்ரெஷராக பிளேஸ் ஆக முடியுது. வேறஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ரியாலிட்டி அண்ட் ஹையரிங் ப்ராசஸ் தெரியாதனால தான் டில் நவ் ஜாப் இல்லாமல் இருக்கிறாங்க. இதையே மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க, உங்கள் கெரியரை ஸ்பாயில் பண்ணிக்காது. நெக்ஸ்ட் 10 minutes எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இல்லாமல் கேர்ஃபுல்லாக கேளுங்க. டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான டைமில் நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணி வேலைக்கு போயிடணும். இல்லைனா உங்களுடைய கெரியர் பிக்கெஸ்ட் கொஸ்டின் மார்க் தான். தேர்ஃபோர் பி சீரியஸ். நான் பார்த்த வர 2 types ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். 1 type ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்லேயே வந்து நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிடுவாங்க. லைக் 8 LPA, 10 LPA, 15 LPA அண்ட் ஈவன் 20 LPA இந்த மாதிரிலாம். அப்படி காலேஜில் பிளேஸ் ஆகலனா கூட ஆஃப் கேம்பஸில் எப்படியாவது ட்ரை பண்ணி 3 LPA, 4 LPA, 6 LPA இந்த மாதிரி வேரியஸ் சேலரி பேக்கேஜஸில் அவங்க பிளேஸ் ஆகிடுவாங்க. வேறஸ் அனதர் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஜாப் சர்ச் பண்ணுவாங்க. எல்லா ஜாப்ஸ்க்கும் அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்றதை ரெக்டிஃபை பண்ணிக்காம ரிப்பீட்டேட்டிவாக அகெயின் அண்ட் அகெயின் அதையே மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. அண்ட் ப்ராப்பராக ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் வேலை கிடைக்கலன்னு ஜாப் மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணுவாங்க. அண்ட் கம்பெனிஸை ப்ளேம் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சில பேத்துக்கு வந்து ஹார்ஷாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு இந்த ரியாலிட்டியை புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து பேசுகிறேன். ஓகே, இப்போ நானே ஒரு தப்பு பண்ணாலுமே அதை நான் வந்து ஒத்துக்கணும், நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். எஸ், நான் வந்து இந்த மிஸ்டேக்லாம் பண்ணுறேன், இதனால தான் என்னால் இந்த ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியலன்னு நான் ஒத்துப்பேன். கண்டிப்பாக நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இல்லைனா என்னுடைய க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னா நீங்கள் ஏதோ மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறீங்க. ஒன்று தப்பாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அது என்ன தப்புன்னு நான் சொல்லிட்டா, இப்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிரும், ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் போதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்ணிக்காம கம்பெனிஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸை எப்படி மேட்ச் பண்ணணும்னு மேபி தெரியாமல் ஆப்டிடியூட் படித்தா போதும், DSA மட்டும் படித்தா போதும், இல்லை ஏதாவது ஒரு ரேண்டம் ப்ராஜெக்ட் பண்ணால் போதும், நமக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிரும்னு பிளைண்டாக ஜாப் சர்ச் பண்ணுவாங்க. ஒரு கிளாரிட்டி அண்ட் அவேர்னஸ் இல்லை. இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டான கைடன்ஸ் ரைட்டான டைமில் இல்லாதனால தான். அந்த ஒரு ரீசனால தான் இந்த வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம ஏதோ மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், நமக்கு ஒரு விஷயம் தெரியல, அதை தெரிஞ்சு போன்ற மைண்ட் செட் உங்களுக்கு வேணும். ஓகே, அப்போது ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் வந்து ஒரு ரைட்டான டொமைனை சூஸ் பண்ணணும். அது பேஸ் பண்ணி ரெக்வயர்ட் ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்ணிக்கணும். அது எப்படின்னு டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ட்ரஸ்ட் மீ, டில் நவ் நிறையா ஃப்ரெஷர்ஸ் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணி நல்ல கம்பெனியில் நல்ல பேக்கேஜில் ஆன் கேம்பஸ் ஆர் ஆஃப் கேம்பஸில் பிளேஸ் ஆகிறாங்க. அதுக்கான ப்ரூஃபையும் இப்போ நான் காட்டுறேன். தேர்ஃபோர் ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக இந்த வீடியோவை பாருங்கள். என் பேர் பாலமுருகன். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய ஓன் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கேன். 2026 சீக்கிரமாக ஒரு நல்ல IT ஜாப்ல லேண்ட் ஆகும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் எந்த டொமைன் சூஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னுடைய பர்சனல் சஜஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணுங்க. இப்போ கோடிங் லேர்ன் பண்ணுங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுமே உங்களை நிறைய பேத்துக்கு ஒரு பயம் வந்து கிரியேட் ஆயிருக்கும், ஒரு டவுட் வந்து வந்திருக்கும். லைக் AI ஃப்ரெஷர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, கோடிங் லேர்ன் பண்ணுறது வந்து வேஸ்ட்னு சொல்கிறாங்க, இனி கோடிங் படித்தா வேலையே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இதில் எது உண்மை, படிக்கலாமா வேணாமான்னு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் வந்து வரும். அண்ட் அந்த கன்ஃபியூஷன் அண்ட் டவுட்ஸே உங்களை படிக்க கூடாது. கரெக்டாக என்கிட்டயுமே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பிரதர், AI ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க, இனி கோடிங் படித்தா வேஸ்ட்னு சொல்கிறாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையானு வந்து கேட்குறாங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், இதெல்லாம் யார் சொன்னது, எங்கே இருந்து தெரிஞ்சுக்கிறீங்கன்னு நான் வந்து கேட்கும் போது, நாங்கள் சோஷியல் மீடியா பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன், ஒரு சில கிரியேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் வந்து கோடிங் கற்றுக்காதீங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டொமைன் வேணாம், இன்ஸ்டன்ட் நீங்கள் வந்து AI படிங்கன்னு ஒரு AI கோர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க இல்லையா, கோடிங் படிக்காதீங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்கோப் இல்லை, AI ஃப்ரெஷர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிருச்சு, இந்த மாதிரியான அட்வைஸ் கொடுக்குறாங்க இல்லையா உங்களுக்கு, இதெல்லாம் யார் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறா? அந்த ரெஸ்பெக்டிவ் இன்ஃப்ளூயன்சர் ஆர் கான்டென்ட் கிரியேட்டர் வந்து கரண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டோம்னா, அவங்க வந்து ஃபுல் டைமாக கான்டென்ட் கிரியேஷன் தான் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு மோட்டிவேஷனல் ரீல்ஸ் வந்து போடுறாங்க, அண்ட் ட்ரெண்டிங் மேட்சிங் கண்டென்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி தான் வந்து சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, யாராவது உங்களுக்கு ஆன்லைனில் இந்த சோஷியல் மீடியாவில் அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா, அவங்களுடைய அட்வைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கரண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஈவன் தோ என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது நான் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்டார்ட் அப்ஸ் நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம். கம்பெனிஸ் கூடலாம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களை மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்பராக எண்ட் டு எண்ட் ட்ரைனிங்லாம் கொடுத்து நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிறதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, அண்ட் எங்களுக்கு இந்த மார்க்கெட் ரியாலிட்டி அண்ட் எப்படி கம்பெனிஸ்லாம் ஹையர் பண்ணுறாங்க இது எல்லாம் தெரிஞ்சதுனால தான் நான் உங்களுக்கு பேசுகிறேன். அப்போது நீங்கள் ஒருத்தவங்க அட்வைஸை ஃபாலோ பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு
அவங்க லிங்க்டின் ப்ரொஃபைல்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க அவங்க என்ன கரண்டா பண்றாங்க. பேஸ்ட் ஆன் தட் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். காட் இட்? எஸ். ஒரு விஷயம் கான்ஃபிடென்ட்டா இருங்க. கம்பெனிஸ் ஆர் ரெடி டு ஹையர் ஃப்ரெஷர்ஸ். நான் டெய்லியுமே லிங்க்டின்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறேன். நான் வந்து இந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டேன், நான் வந்து இங்கே இன்டர்னா ஜாயின் பண்ணுறேன், ஓகே நான் காலேஜில் இவ்வளோ பேக்கேஜில் பிளேஸ் ஆகிட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. திஸ் மீன்ஸ் தட் அவங்க ஆஸ் அ ஃப்ரெஷராக கம்பெனியில் பிளேஸ் ஆகிறாங்க. ஓகே, அண்ட் ஏன் நம்ம அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகணும்? எங்கள் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியே வேரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்ணி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 monthsலேயே ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 4 months ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் பிளேஸ் ஆகிறாங்க. இதெல்லாம் எப்படி பாசிபிள்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கம்பெனிஸ் ரெக்வயர்மெண்ட்டை மேட்ச் பண்ணுறதுக்கான எண்ட் டு எண்ட் ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்ணி அது பேஸ் பண்ணி ரைட்டாக ஜாப் சர்ச் பண்ணதுனால தான் அவங்களால ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆக முடியும். நீங்கள் வேணா இந்த சேனலோடைய ஷார்ட்ஸ் செஷனில் போயிட்டு பாருங்க. ஒரு 2 days பிஃபோர் கூட ஒன் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே ரியாலிட்டி புரியும். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் டெவலப் ஆகிறதுக்காக தான். தேர்ஃபோர் நம்பிக்கையாக இருங்க. கம்பெனிஸ் எல்லாம் ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணுறாங்க தான். ஓகே, ஏஐ ரீப்ளேஸ் பண்ண போதுன்னு அந்த பயத்தில் ஒரு செல்ஃப் டவுட்டில் படிக்காமல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இதே மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே, இதே மாதிரி நீங்கள் பயந்துக்கிட்டு படிக்காமையே இருந்தீங்கன்னா உங்கள் கெரியர் தான் ஸ்பாயில் ஆகும். இன்ஸ்டட் ரைட்டான ஸ்கில் செட்டை இன்னையிலிருந்தே டெவலப் பண்ணுறதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. கம்பெனிஸ் ஆர் ரெடி டு ஹையர் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ஹையர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. கம்பெனிஸ் ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணுறதுனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க ஆன் கேம்பஸ் அண்ட் ஆஃப் கேம்பஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட லிங்க்ல இருக்கிற ஒரு சில ஃபவுண்டர்ஸ் கிட்டையும் நான் வந்து பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணி பேசினேன். இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாப் இல்லாமல் இருக்கிறாங்க, ஜாப் சர்ச் பண்ணுறாங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது. வாட் இஸ் தி ரியாலிட்டி? எந்த ரீசனால ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலை கிடைக்கல? இல்லை வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சா? அண்ட் நான் வந்து வேரியஸ் ஃபவுண்டர்ஸ் கிட்ட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் வந்து என்னன்னா, நாங்கள் ஒரு 10 ஃப்ரெஷர்ஸை இன்டர்வியூக்கு கூப்பிடுறோம்னா அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்கில் செட் வந்து டெவலப் பண்ணல. அதாவது நீங்கள் திங்க் பண்ணுறது வந்து என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுருந்தா போதும், நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தா போதும், இல்லை ஏதாவது ஒரு டிஎஸ்ஏ கொஸ்டின் சால்வ் பண்ண தெரிஞ்சா போதும், ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணால் போதும்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. ஆனால் கம்பெனி சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் டு எண்ட் நாலேஜ் வந்து வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. லைக் டெவலப்மெண்ட்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும், டிஎஸ்சியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அண்ட் அதர் ரெக்வயர்ட் ஸ்கில் செட் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் வந்து கம்பெனிஸ் ரெக்வயர்மெண்ட்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கு எண்ட் டு எண்ட் நாலேஜை டெவலப் பண்ணிக்காம, ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்ணிக்காம ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட் வச்சிருந்தா வேலை கிடைக்கும்னு நம்புறாங்க. பட் அவங்க கிட்ட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில் செட் வந்து இல்லை. இதை தான் நான் பேசின மோஸ்ட் ஆஃப் தி ஃபவுண்டர்ஸ் என்கிட்ட வந்து சொன்னாங்க. தேர்ஃபோர் சர்டிஃபிகேட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் கம்பெனிஸ் ரெக்வயர்மெண்ட்ஸை எப்படி மேட்ச் பண்ணுறது அது பேஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ண ஒன் ஆஃப் தி கம்பெனி ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ஹைரிங்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஃப்ரெஷர்ஸை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இங்கே வேணால் அட்டாச் பண்ணுறேன் அவங்களுடைய ரெக்வயர்மெண்ட்ஸை பாருங்கள். அப்போது இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்து ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, தேர்ஃபோர் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் அண்ட் ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக லேர்ன் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எதுலையுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. யாராலையும் உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டி பண்ண முடியாது, வேலை வாங்கி தர முடியாது. 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்ன்றதுலாம் எல்லாமே சும்மா தான். ஓகே, இன்ஸ்டட் ரைட்டான ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரியும் ஆஃப் கேம்பஸில் யாருக்கும் வேலை வாங்கி தர முடியாது. இந்த ஒரு ரீசனால தான் எங்கள் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டார்டிங்கே நாங்கள் வந்து சொல்லிடுவோம், மற்ற இன்ஸ்டியூட்ல கொடுக்குற ஃபேக் பிளேஸ்மெண்ட் ப்ராமிசஸ் மாதிரி இங்கே நாங்கள் கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு வேலை வாங்கி தருவோன்னு ஃபேக் ப்ராமிசஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஓகே, இன்ஸ்டட் ஒரு கம்பெனியோட ரெக்வயர்மெண்ட்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கான எண்ட் டு எண்ட் ஸ்கில் செட் அண்ட் நாலேஜ் அண்ட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவோன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த ஒரு ரீசனால தான் எங்கள் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்ணி இப்போ நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காங்க. நாங்கள் வந்து வேலை வாங்கி தரல, நாங்கள் கம்பெனிஸை கொண்டுட்டு வரல, எந்த கம்பெனிஸையும் நாங்கள் வந்து டைப் பண்ணியிருக்கோன்னு ஃபேக் பிளேஸ்மெண்ட் ப்ராமிசஸ் நாங்கள் கொடுக்கல. இன்ஸ்டட் எண்ட் டு எண்ட் ட்ரைனிங் நாங்கள் வந்து கொடுத்தோம். ஆஸ் அ ரிசல்ட் ஸ்டூடெண்டாலேயே ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ஒரு ஜாப் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். இது நான் ஏன் இப்போ உங்களுக்கு சொல்றேன்னா, சில பேர் நீங்க திங்க் பண்ணலாம், இவங்க வேலை வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்றாங்க, இவங்க பிளேஸ்மெண்ட் டேட்டாலாம் காட்டுறாங்க, 100% ஜாப் கேரண்டின்னு சொல்றாங்க, நம்ம ஜாயின் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணுவீங்க இல்லையா? ஜஸ்ட் ஃபார் யுவர் அவேர்னஸ் நான் வந்து சொல்றேன், யாராலையும் வேலை வாங்கி தர முடியாது. இன்ஸ்டட் ரைட்டான ஸ்கில் செட் டெவலப் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கம்பெனிஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ்ல மேட்ச் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகே, ஃபுல் கான்ஃபிடென்ட்டா ட்ரை பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு நல்ல கம்பெனில நல்ல பேக்கேஜ்ல ரைஸ் ஆவீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பை.